Hi guys, good morning to everyone. Day 2 இது உள்ள நல்லா தூக்கிட்டு இருக்கானுங்க. முடியாது. Day 2 நைட் நிறைய பேர் வந்துருக்காங்க உங்களுக்கு ஹோட்டலுக்கு. பைக் என்ன நிலைமை இருக்குதுன்னு தெரிலப்பா. வெளியே வந்து ஐஸ் இருக்குது. காலைல ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock எழுந்திரிச்சு பைக் ரைட் போகலான்னு பார்த்தேன். அந்த ஹில் ஸ்டேஷனில் முடியல சத்தியமாக. தான் இருக்குது. வரைச்சிக்குவோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு குளிர். இப்பயும் கூட குளிர் பயங்கரமாக தான் இருக்குது. முடியல. மாடி மேலே போனால் கையெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். வந்ததுலேருந்து மாடி மேலே ஏறலை நான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஏறுறேன். ரூமில் எல்லாம் டைல்ஸ் வேறையா, ஃபுல் டைல்ஸு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது கையை. அப்பா மூச்சு கூட விட முடியல. அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், கையில் க்ளவுஸ்லாம் போடும் தான் நீங்கள் வெயில் அடிக்குது. மழை வேறு பக்கத்தில் இருக்கா. க்ளவுஸ்லாம் போடும் தான் கையை அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. கையை பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்னோட அது மாடி மலை கார் நிற்கிது. ஓ அந்த இடம் ஹைட்டா தான் பார்த்தேன். ஓகே, அது வேறு ஹோட்டல் போல இருக்குது. அப்படியே அப்படி போயிட்டு அந்த இடத்துல பைக் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே நிறைய பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே பக்கத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குது. நேற்று நாங்கள் போனது வெறும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் போனோம். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்சல்யூட்லி. ஸோ இன்றைக்கி இது பக்கத்தில் இருக்க ஒரு 10 kilometers 8 kilometers நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சுற்றிட்டு முடிஞ்சால் இன்றைக்கி வந்து ஒரு 10 kilometers வந்து அடுத்த ஒரு ஊர் ஊட்டி இல்லாமல் அடுத்த ஒரு ஊரில் அங்கே நிறைய பிளேஸ் இருக்குன்னாங்க. டால்ஃபின் ஹில்ஸு, டால்ஃபின் நோஸ், இதுன்ட்டு இன்றைக்கி சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி இங்கெல்லாம் போக போகிறோம். போயிட்டு சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சு வச்சுருவோம். மேபி நாளைக்கு மத்தியானம் கிளம்புற மாதிரி பிளான் ஆகும். இங்கேருந்து சென்னைக்கு ரிட்டன். பரவாயில்ல, ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணேன். ஆன்லைன் மீன்ஸ் எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லை. டேரெக்டாக ஊட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வில்லா மாதிரி கேட்டாங்க. இன்னும் எப்பவுமே தனித்தனி ரூமாக தான் எடுக்கிறோம், எல்லாம் ஒரே ரூமாக இருக்கிற மாதிரி பாரு, அப்படி பெருசாக பாரு அப்படின்னாங்க. ஸோ அப்படி தேடிருந்தேன்னா ஃபோட்டோஸ் பார்த்து இந்த உங்களுக்கு கால் பண்ணி பேசுனதுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. பர் நைட்டுக்கு நாங்கள் இருக்கிற ரூம் வந்து 3,200. அது எங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹோட்டலில் இருக்கிறது பெரிய ரூமு நாங்கள் இருக்கிறது தான். ஒரு ஹாலு, 2 bedroom attached bathroom with water heater and sofa, dining table, TV, அதெல்லாம்.
ரூம் காமிச்சிருக்கனா? ரூம் டூர் போகலாம் வாங்க. அந்த ரூமில் நாஸ்தியாக இருக்குது. ஹால் இது, 2 பெட்ரூமு, சோஃபா, டைனிங் டேபிள், டிவி அண்ட் இது ஒரு பெட்ரூமு. ஸ்பெஷல் போயிட்டு பாத்துட்டு நீங்க வச்சா இந்த ஒரு ரூமு சேம் அதே மாதிரி தான். போய் Okay guys, next வெளியே போகும்போது நான் ஷூட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். என் நம்பர் இப்போ சொல்லிட்டு மேலே வந்துட்டு போயிட்டு கேமரா நம்பதில் இல்லை. கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துட்டோம். உள்ளே பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இங்கே முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்படியே போவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கும் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கும் போயிட்டுருக்கோம் பைக்கில். மேப்பை நம்ப முடியல, இந்த இடத்துல மேப் ரொம்ப சொதப்புது. ஸோ அதனால் மேலே டீ ஃபேக்ட்ரி நோக்கி போயிட்டுருக்கோம். மேலே கட்டோம். இப்போ தான் சூரியன் பண்ண காய்ச்சிக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுது. டீ தொட்ட பிட்டான் ஆஃபர் வந்தவங்க டீ ஃபேக்ட்ரி வந்துருக்கோம். இப்போ டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, டாப் ஹில்லு. பாருங்க, இது பேக் ஃப்ரீயானு. Look at the view guys. இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இருக்கேன் வியூ பாருங்க. ஸோ இந்த இடத்துல 10 ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஃபேக்டரி 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 டீ ஃபேக்டரி. ஃபேக்டரி டீ ஃபேக்டரி போயிட்டு இருக்கோம். கட்டிங் க்ரஷிங் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பர். ஃப்ரீயாக டீலாம் கொடுத்தாங்க, பயங்கர மாசாக இருந்தது. டீலாம் செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதை ரெடி பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். என்னடாங்க ஒன்றும் இல்லை, நான் நிற்கிறேன்.
தெரியுங்களா மிஷின்ஸ்லாம் மிஷின் எல்லாம் ஆள் வேலை நினைச்சால ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இங்கே சுற்றி முடிச்சிட்டோமா அவ்வளோதான். ரன் ஆகல மிஷின்லாம் ஒன்றுமே இல்லை. உள்ள சும்மா சுற்றி பார்க்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை. வந்ததுக்கு ஓசியில் டீ ஊற்றாங்க, டோக்கன் ஊற்றாங்க, ஓசியில் டீ ஊற்றாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி போனவா? நெக்ஸ்ட் கோயிங் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இல்லை வெளியே வெளியே எடுக்கணுமா? எப்படி நெக்ஸ்ட் வே டு சேல்ஸ் கவுண்டர்னு கொடுத்துருக்கு. தள்ளி போ. இது உள்ளதான் போகக்கூடாதா? வெளியே எக்ஸிட் இப்படி தான். காட்டு காட்டு அப்படிதான் போ டேனி. கீழே 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 போ. மிஷின் இருக்க நல்லா பார்த்துக்கலாம். இதுக்காக பார்க்கலாம். எக்ஸிட் எடுத்துனா சொன்னாங்க. சரி என்னதான் பார்த்துக்கலாம். எக்ஸிட் இங்கே தானே போட்டிருக்கு. சரி அவங்க எக்ஸிட் பார்க்கல, நான் என்ன போட்டு காட்டுறேன். மிஷின்ஸ் இவங்க ரெடி பண்ணுற டீஸ். செக் பண்ணி பார்த்தா மேலே அந்த ஒன்றும் இல்லை. சாக்லேட்ஸும் டீயும் சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு. அதுதான் மேலே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகும். அங்கே போய் நான் ஃபினிஷ் சுற்றி காட்டுறேன். யா பாய். ஓ நெக்ஸ்ட் we are going to chocolate factory. அம்மா இவ்வளோ ஹைட்டாக இருந்துடுறாடி. ஸ்ட்ரைட்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். பொறுமையாக போடா. கத்தாரா கத்தாரா கத்தா. என்ன சாக்லேட் ஃபேக்ட்ரி அங்கேயா? பார்த்தேன் ஸ்ட்ரைட்டாக விட்டுருவா. பொறுமை லோகேஷ் ஓட்ட இப்படி பார்த்தே ஓட்ட முடியாது. இங்கெல்லாம் கார் எடுத்து போகிறாங்க பாரு. அப்படி இருக்க போய் அப்படிதான் போட காட்டும்.